சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஏன்னா நான் முஸ்லீம், அவர் ஹிந்து. நான் நம்பி கூட்டிகிட்டு வந்தேன், ரைட்டா? எனக்கு இந்த பொண்ணோட தான் வாழணும், இல்லைன்னா செத்துரு, சூசைட் பண்ணிக்கேன் நான். இருந்த இடத்துல இருந்து எல்லாம் சாதிக்கிறவ நீ வந்து உட்காந்துருக்க. எனக்கு எதுக்காக மாடு மாதிரி வந்து உட்காந்துக்கு இருக்கிற? இதுக்கு தானடி உன்னை வளர்த்தேனா? அம்புட்டை தூக்கி எறிஞ்சிட்டு நின்றுக்கிட்டு முத்தாமையாவ மேல வந்து நீ உட்காந்து இருக்கிற ராஸ்கல். வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேரு? ஷபானா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திரும்பியத்துலேருந்து வரேன் மேம். என்னம்மா பிரச்சனை? என்னோட பிறந்தவங்க வந்து 2 பேர். அன்னி ஃபஸ்ட்டு, செகண்டு நான். எங்கள் அப்பா வந்து கறிக்கடை வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் லவ் பண்ணுற பையன் வந்து பஞ்சர் கடை வச்சுருந்தாரு. நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் அவர் பேர் சுரேஷ். நான் வந்து வெளியிலலாம் போனது கிடையாது. இது மாதிரி எந்த இடத்துல இன்னும் அனாவசியமாக பேசின பேச்சும் கிடையவே கிடையாது. யாரோடையும் பேசினது கிடையாது. யாரோடையும் நின்றுக்கிட்டு இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி நான் யாருமே அப்படி பேசினது பழகுனது யாரோடையுமே கிடையாது. இப்போ முதல்ல நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களோட மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். சரி, இப்படி இருக்கும்போது சார் வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் நல்ல பொண்ணாக இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் நல்லா இருக்குது, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் இதெல்லாம் சரியாக வராது, ஏன்னா என் கேஸ்ட்டு வேறு உங்களோட கேஸ்ட்டு வேறு, ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும், அது வந்து நம்மளால் மீட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வீட்டில் பிரித்து விட்ருவாங்க, ஏன்னா நம்ம வேறு இதுலேருந்து வந்திருக்கோம், அதனால நம்மளை பிரிச்சுடுவாங்க, அந்த பயம் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போல இல்லை நான் வந்து எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது சரியாக வராது, நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கே தைரியம் இருந்துச்சு. நானும் 2-3 பேர்ட்ட விசாரித்தேன். இது மாதிரி நம்ம பொசுக்குன்னு போயிடக்கூடாதே அப்படிங்கிறக்காண்டி நானும் விசாரித்தேன். வீட்டுக்குள்ளே இருந்து எங்கள் சித்தி மூலமாகவோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக நான் விசாரித்தேன். எல்லாருமே சொன்னாங்க நல்ல பையன், எப்படியும் காலையிலேருந்து நைட்டு வரை வேலை பார்த்தாங்கன்னா 3000 சம்பாரிச்சிருவாங்க. ஒரு நாள் பொழப்புன்னு 1 மாத பொழப்பு கூட அந்த 3000 நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு தைரியமாக நிறையாவே இருந்துச்சு. சரி இருக்கும்போது அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேசணும். நான் நல்லா ஃபஸ்ட்டு பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன், என்னை வச்சு நீங்கள் காப்பாற்றுவீங்களா, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட என்னை நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது, லாஸ்ட் வரை நான் உங்களோட தான் நான் இருப்பேன், நான் செத்தாலும் நான் உங்களோட தான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சார் சொன்னாங்க, ஓகேம்மா நீ வந்து என்னோட இருந்துக்க, நான் எக்காந்து கொண்டு நான் சாகிற வரை நான் உன்னை வச்சு நான் காப்பாற்றுவேன், எனக்கு கால் கை ஒடிஞ்சா கூட பரவாயில்ல, நான் உன்னை வச்சு நான் வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. இந்த விஷயம் எப்படி உங்க வீட்டில் தெரிய வந்துச்சு? இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு மேடம், ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வெளியில் போயிட்டாங்க. அப்போதைக்கு எங்கள் சார் வந்தாங்க. எங்கள் சார் வரும்போதில் நான் நின்று பேசிக்கிருந்தேன். அப்படி பேசிக்கிறோம் எங்கள் அம்மா சடனாக உள்ளே வந்துட்டாங்க. அப்படி உள்ளே வரும்போது இல்லை எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன நீ உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க. இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. கொஞ்சம் சண்டை வந்துச்சு, நீ எப்படி அவனோட பேச போச்சு, நீ அவனோட பேசக்கூடாது, நீ அவனோட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அடிக்கவும் நான் வந்து கேர் பண்ணிக்கல, இத்தனை நாள் வளர்த்தாங்கல்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன்.
அதை விட்டுட்டு வந்து எங்கள் அண்ணன்ட்ட வந்து அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை. இது மாதிரி உன் தங்கச்சி காலையில் வந்து அந்த பையனோட எய்த்தாப்புல நின்னா, அதை வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன்ட்ட சொல்லலை அந்த மேட்ரை. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. அப்போதைக்கு எங்கள் சாரை எங்கள் அம்மா வார்ன் பண்ணாங்க. தம்பி நீ பண்ணுறது சரியில்லை, ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வார்ன் பண்ணாங்க. நீங்க இந்த 2 வருஷம் நீங்க யாருக்கும் தெரியாம நீங்க லவ் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க வெளியில போக மாட்டீங்களா சேர்ந்து? இந்நேர வரையும் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, நான் நம்புகிற தெய்வம் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இன்ன வரை நான் எங்கேயுமே வெளியில் போனது கிடையாது. எங்களுக்கு வாழ்ந்து காட்டணும், மற்றவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நாளைக்கு இந்த பொண்ணை நம்பி வந்துட்டாடா நீ, இன்னைக்கு நடுத்தரில் வந்து நீ நின்றுக்கியே அப்படின்னு நாளைக்கு ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டியே நம்ம கெப்பாசிட்டி, நம்மளுக்கு அந்த சந்தோஷம்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு நீ வேணும், நான் வேணும், நம்ம 2 பேரும் உண்மையாக சேர்ந்து வாழணும். இப்போ சுரேஷ் வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொன்ன பிறகு நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவங்களும் ஹிந்து நானே ஹிந்து அப்படின்னா தைரியமாக போய் சொல்லலாம். நம்ம வந்து கேஸ்ட் மாறிட்டோம், அவங்க வந்து ஹிந்து நம்ம முஸ்லீம் அப்படிங்கிறீங்க. பட் நீங்க ஒரு முயற்சி செஞ்சிருக்கலாம்ல. நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களே, அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கடையை அப்படியே தரமட்டமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 17 வயசுலேருந்து கஷ்டப்பட்ட உழைப்பெல்லாம் அப்படியே வீணா போயிடும் மேம். இது நீங்களா சொல்றீங்களா இல்ல உங்க அம்மா அப்பா இப்படி செய்வாங்கன்னு நீங்க உறுதியா சொல்றீங்களா? கண்டிப்பா செய்வாங்க மேம். சுரேஷ், ஷபானா, ஆமா மேம். ஒருத்தர் காதலிக்கிறீங்க. ஆனா சுரேஷ் பேசல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. சோ இந்த பொண்ணை பார்த்த உடனே நீங்க உங்களுக்கு எப்படி ஃபோன் கேட்ச் பண்ணேன், அவங்களே சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுங்க கரெக்டாக சொல்லுவாங்க. என்னம்மா? ஒன்றும் இல்லை மேம், ஒரு இப்படி கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குது, நான் அவங்கள வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காண்டி, நான் இவரை விட்டுட்டு போயிருவேனே, நான் கலண்டுக்கிறேன்னா என்னன்னு பண்ணுறதுக்காண்டி. முதல்ல நீங்க மீட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணீங்களா? முதல் சந்திப்பீங்க ஃபோனில். ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன் நம்பர் நீங்க எப்படி அந்த பக்கம் பாஸ் பண்ணீங்க? பாஸ் பண்ண மேலே தைரியம் தான் மேடம். கட் அவுட்லயா? எய்த்தாப்புல இருக்கிற அவங்க கடை வச்சிருக்காங்கல்ல, ஆமா, அது கீழே அவங்க சுரேஷ் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் இருக்கும். சரி. எனக்கு 2 தடவை இப்படி கண்ண காட்டினாங்க. எனக்கு வந்து தெரியல. எனக்கு வந்து நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் தான் அந்த வீட்டு வாசலை கூட்டிட்டு டக்குன்னு உள்ள போயிருவேன். அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணி நான் கேர் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் டைம். கேர் பண்ணலையா? கோவம் வரலையா உங்களுக்கு? என்ன அதுதான் கோவம் என்ன தான். இவரு இப்ப அப்பப்போ அப்படி பண்றாருன்னு? அதுதான் கோவம் வந்துச்சு. அதனால உங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்புறமா ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டாங்க. இந்த இதுதான் நம்பர், இதைத்தான் உன்கிட்ட சொன்னேன், நீ இத்தனை நாள் புரிஞ்சுக்க தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் கிடையாது, படிப்பு தான் முக்கியம், இங்கிட்டு தான் அப்படிதான் அப்படின்னு அப்படியே இருந்துட்டேன். அப்புறமா ஸ்ட்ரைட்டா வந்து கொடுத்துட்டாரு, இதைத்தான் சொன்னேன் நான் இத்தனால, நீ ஒரு புரிஞ்சுக்க. ஏங்க படிப்பு சரி ஓகே, பட் அவர் பாவம் அப்படி மேல பார்த்து கீழே பார்த்து நம்பர்லாம் சொன்னது நீங்களும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 1 செகண்ட் அந்த நோட்டீஸ் பண்ணீங்க. அது 1 செகண்ட் நோட்டீஸ் பண்ணீங்க. நோட்டீஸ் பண்ணீங்க. அந்த 1 செகண்ட். அதுக்கு முந்தி இவரை தான் உங்க லைஃப் பார்ட்னரா, இவர் கூட தான் வாழணும் அப்படி ஏதாவது ஒரு ஆசை உங்க மனசுல இருந்துச்சா? அப்படி கண்டிப்பா இருந்துச்சு மேம். நீங்க 2 பேரும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரொம்ப உறுதியா இருக்கீங்க, எதுக்காக வீடு விட்டு நீங்க கிளம்பினீங்க? நீங்க போய் அவங்க அம்மா அவங்க சொல்ற மாதிரி, ஷபானா சொல்ற மாதிரி நீங்க அவங்க வீட்டுக்கு வந்து போவீங்க, அவங்க ஃபேமிலி நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை மேடம், இப்போ வந்து ஒரே கெஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் வந்து பேசி பார்த்துடலாம். நீங்க முயற்சி செஞ்சீங்களா? செய்ய முடியல மேடம். ஏன்னா கேட்டால் அவள் அம்மா வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அவள் அம்மாவுக்கு தெரியும், அவள் அண்ணனுக்கும் அவள் தம்பிக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு? அவங்களுக்கு ஃபோன் மூலியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் ஃபோன் மூலியமா? அவங்க சொந்தக்கார பையன் வந்து நான் அவள் அண்ணன் சொல்லிட்டாப்ல, உன் தங்கச்சி நாளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே வந்து அடித்தாங்க அந்த பொண்ணை. பட் ஃபோன்ல பேசியிருக்கிற விஷயம் எப்படி அவருக்கு தெரிய வந்துச்சு? நான் பேசிக்கிறதுக்கு பின்னாடி உட்காந்து நான் கவனிக்கிறேன் கடையில். ஸோ அவர் உங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாரா? அவங்க மாட்டி விட்டாங்க. ஸோ இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிய வந்துருச்சு, அன்னைக்கு அம்மாக்கு தெரிய வந்துச்சு. ஸோ 3 வருஷம் முந்தைய அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்களா? எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்? எங்கள் அத்தை மாமா சித்தப்பா எங்கள் அக்கா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்லிட்டேன், யாராவது அங்கே போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க பிரச்சனை வேறு மாதிரி பண்ணி விட்டு போயிடும், என்னை கண்டாவே பயப்படுவாங்க கொஞ்சம். ஸோ மிரட்டி வச்சுருந்தீங்களா அவங்க? இல்லை கொஞ்சம் நான் எது எடுத்தாலும் கொஞ்சம் கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் அத்தையெல்லாம் கொஞ்சம் பயப்படும். எதுக்காக வீடு விட்டு நீங்க கிளம்பினீங்க? வீடு விட்டு கிளம்புனா பேச முடியாது மேடம். ஏன் அங்க இருந்தே உங்களால போராட முடியாது? அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற ரெடி பண்ணிட்டாங்க. என்கிட்ட சொல்லாட்டினாலும், மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லாட்டினாலும் அவங்களா தனிப்பட்ட முறையில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தீங்களா வீடு விட்டு போகணும்னு சொல்லி? இப்போ நான் வந்து முஸ்லீம், நான் இவரோட போய் நான் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை எங்கேயோ நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னா அவங்க மூலியமாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி போகிற மாதிரி போக வச்சு அவங்கள பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணலாம் மேம். அவங்கள 2 வீலரில் போய் சாய்ச்சி விடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கூட்டிகிட்டு போகிற மாதிரி இங்கே ஜாயின் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி எதையாச்சும் ஒன்று வச்சு அவரை என்னை பிரிச்சிருவாங்க. இது மாதிரி வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கு.
அதனால தான் நான் ரொம்ப பயப்பட்டேன். அதாவது எங்கள் மாமனாரை நம்பி ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரியே கூட்டிகிட்டு வந்து 10 நாள் அதாவது அந்த ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த 10 நாள் வரையும் அந்த பையனை கரெக்டாக வச்சுது. அந்த பையன் போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டாரு, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே ஜாயின் பண்ணுற நேரத்தில் 10 பேரை சைன் பண்ணி வச்சுட்டு உனக்கு இந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லைடா, உனக்கு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் ஒரு செய்தி இவங்க அப்பா இல்லை மேடம், அவங்க 2 பேருமே சேர்ந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சாங்க. இப்போ லைஃப் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா? பிரெயின் வாஷ் பேசும்போது வந்து அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சு, இந்த பையனும் வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இப்போ உங்கள் திட்டம் என்ன? என் வீட்டுக்கார முறையோட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். சரி, எனக்கு என்ன எங்கள் மாமனார் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் என்னை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அது மாதிரி அவங்களும் வீட்டிலே கஷ்டப்பட்டிருப்பாங்க. என் பையன் இப்படி போயிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு அவங்களும் கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு பொண்ணோட என்னென்னா நம்ம இருக்கிற அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிட்டா நம்ம மாமியார் வீட்டில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் 2 பேரும் டிசம்பர் 31 வீடு விட்டு கிளம்பியிருக்கீங்க. கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்லை மேம். அப்போ எங்க 31 கிளம்பி எங்க போனீங்க? நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில், அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தோம் இவ்வளோ நாள். ம் சேர்ந்து தான் இருந்தீங்க? கண்டிப்பாக. ஒரு ரூமில் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் சேர்ந்து தான் இருந்தோம். என்ன அதையே சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களை பிரிக்கிறாங்களா இல்லை சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறக்காண்டி ஒரு கணிப்புக்காண்டி நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும் போல ரொம்ப டார்ச்சர் வந்துருச்சு. என்ன டார்ச்சர் பண்ணாங்க? நீங்கள் வீடு விட்டு கிளம்பின விஷயம் அவங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? அன்னைக்கே தெரியும் மேடம், அடுத்த நிமிஷமே தெரியும். இவங்க அம்மா போய் தேவையில்லாமல் எங்கள் அம்மாட்ட பேசிட்டாங்க. ஒரு கிராமத்தில் உள்ளவங்க வந்து ரீசெண்டாக பேச தெரியாது, மரியாதை கொடுக்க தெரியாது எங்கள் அம்மாவை. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மா எதுவும் பேசலையா? பேசியிருக்கா மேடம். ஆனால் வந்து பையனை வளர்த்தவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும்னா ஒரு அளவில் இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், எங்கள் அம்மாவை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். இல்லை, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 2 பேரும் வீடு விட்டு கிளம்பினீங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? மேடம் அப்போ நான் வந்து எங்கிட்டு மோட்டிவ் ஆகுதுன்னு பார்க்கணும் மேம். 2 பேரும் வச்சு பேசினா தான் கரெக்டாக வரும்ல. நீங்கள் 2 பேரும் வீடு விட்டு கிளம்பியிருக்கீங்க. அது ரைட் மேம். நீங்கள் கேட்க ஒரு ரெஜிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜாவது பண்ணி பிரச்சனை ஓவர் வந்துருச்சு மேம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க அண்ணன் வந்து தேடி வந்துட்டாங்க. எங்கள் அண்ணனோட சொந்தக்காரவங்க, அதாவது பசங்களாம் தேடி வந்துட்டாங்க. இவங்களோட ஃபோட்டோவும் என்னோட ஃபோட்டோவும் கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டா உங்களுக்கு 1 lakhs பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வெளில வந்திருக்கு. சரி, வீடு விட்டு கிளம்பணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஏன் அந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்தீங்க? இந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்திருக்கலாமே, சிட்டிக்கு வந்திருக்கலாமே. சிட்டிக்கு வரணும். அங்கங்கே ஆள் நின்னாங்க. எனக்கு அளவுக்கு அதிகமான பழக்கம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ஏன் சென்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அந்த சென்னைக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் இந்த இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்க போகிறேன் அப்படின்னா எங்கள் ஆளுங்க 2 பேர் அங்கே நிற்பாங்க. இது மாதிரி தாம்பரத்தில் 2 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் அங்கங்கே ஆளுங்க நிற்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஷபானா, நான் உங்ககிட்ட பேசும்போது ஒரு பெரிய நெட்வொர்க் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. என் அண்ணா இங்கே ஒரு நெட்வொர்க், அங்கே ஒரு நெட்வொர்க், அப்படி ஒரு நெட்வொர்க். நான் சொல்றது 4 கிலோமீட்டர் இல்லைங்க, ஒரு 400 கிலோமீட்டர் பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறது இப்போ நீங்க சொல்றது ஒரு நெட் அப்படிலாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. நெட்வொர்க்கோட நடக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்பெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன, நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? 2 பேரும் சேர்த்து வைக்கணும் மேடம். அதான் மெயின் பேண்ட். எத்தனையோ பேர் வாழ்க்கையை நீங்க தான் மேம் குடியேற்றி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எத்தனையோ பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அதை நம்பி தான் நான் அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய முடிவு. என்ன இருந்தாலும் நான் என் சாரோட தான் நான் வாழ்வேன். எனக்கு எங்க சார் தான் முக்கியம். இது பாடல் வச்சுட்டியா, சந்தாங்க போச்சுட்டியா, உடனே இதுக்குதான் நான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன். என்னம்மா சொல்லிட்டு நான் தாலியாடி கொடுக்குறேம்மா, என் வீட்டில் வச்சு நான் வளர்த்தவர் வேணும்மா, இவ்வளோ முடியாதோட நான் வந்தேன். உன்னை காப்பாற்றுவேன் மாமா, உனக்கு பேர் வாங்கி தருவேன் மாமா, நீ சொன்னியே. இப்போ என்னம்மா பண்ணுறேன்? உட்காருமா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க உட்காருங்க.
நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். நான் உங்களோட தான் இருப்பேன், புரியுதா? ஒன்றும் இல்லை, அவரை நம்ம பக்கத்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களோட தான் இருப்பேன். அம்மா அம்மா ஷபானா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நான் பாட்டிட்ட பேசட்டும். நீங்க ஷபானாவோட பாட்டி. ஆமா. நீங்க அம்மா. ஆமா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சக்கிலா. ஷக்கீலா. உங்க அம்மா உங்க பேருமா? என் பேர் காதர்பி. நீங்க தான் ஷபானாவை வளர்த்தீங்க. ஆமா. ரொம்ப பாசம், ரொம்ப ரொம்ப அன்போட பாசம். தான் இருந்திருக்கீங்க. ஆமா. சரி, இப்போ ஷபானாவும் சுரேஷும் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. சரி வாழ்ந்தோன்னா சேர்ந்து தான் வாழ்வோன்னு சொல்றாங்க. சரி. நீங்க என்னம்மா சொல்றீங்க? உண்மையான காதல்? காதல் உண்மை. என்னன்னா நம்மளுடைய இனம் வேற, அந்த பையனுடைய இனம் வேற. அதோடைய வாழ்க்கையே நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளையோடைய வாழ்க்கையும் நமக்கு நல்லா இருக்கணும். அந்த பையனும் வந்து நம்மக்கிட்ட எதுவும் இதுவரை நான் பார்த்தது கூட கிடையாது. இன்றைக்கி தான் பார்க்குறேன் அந்த பையனையே. அந்த பையனும் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைங்க அப்படின்னு அந்த பையன் இவ்வளோ தொலைக்கு இந்த பிள்ளைகிட்ட இருந்திருக்குல்ல, வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுதான் நான் அதுதான் நான் இவ்வளவு நேரமா அவங்க கிட்ட அதுதான் நான் பேசியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு எங்க உயிருக்கு பயம். ஏன்னா எங்க அண்ணன் எங்களை பிரிச்சு விடுவாங்க. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் 3 வருஷம் முந்தையே தெரியும். உங்க பொண்ணுக்கு இந்த விஷயம் 3 வருஷம் முந்தையே தெரியுமா? இவங்க 2 பேரும் காதலிக்கிறது. எனக்கு தெரியாதுமா, பிராமிஸா அண்டாவிலேயே எனக்கு தெரியாது. உங்க அண்ணன் அவ அண்ணனுக்கு தெரியும்ல, அம்மாக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரூம்ல வச்சு பார்த்தாங்க, அப்போதைக்கு தெரியும். அப்போதைக்கு நாங்கள் எப்படி மூவ் பண்ணோம்னா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் பண்ணோம். எனக்கு என்ன, கடை ஃபெயிலியர் ஆயிரும், கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஒரு பயம். இந்த பையன் உங்க வீட்டுக்கு முன்னாடி தானே கடை வச்சிருந்தாரு? கடை வச்சிருக்காரு. வீட்டுக்கு நல்ல பையனா? எப்படி இந்த பையன் எப்படி சுரேஷ்? பையன் நல்ல பையன் தெரியும் எங்களுக்கு. நல்ல பையன். நல்ல பையனா எங்க பையனோட ஃப்ரெண்டு இவன். 2 பேரும் ஒரு கிளாஸ் மட்டும். நாங்கள் 2 வண்டி வச்சுருக்கோம். இந்த பையன் வந்து பஞ்சர் பாப்பாப்புல, என் தம்பி என் மையனும் பஞ்சர் பார்க்க வருவான். இந்த மாதிரி டயரு டீப்பு இந்த மாதிரி இல்லைனாக்கா அந்த பையன் உதவுவாப்புல. ஸோ வீட்டுக்கு வந்து போவரா சுரேஷ்? வீட்டுக்கெல்லாம் வர மாட்டார், வாசலில் தான் நின்று பேசுவார். நாங்கள் வீட்டுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். பண்டிகையும் போது வந்து சாப்பிடுவாப்புல. இதுதான ஒழிய நான் அப்போ கூட இந்த பொண்ணை நீ உள்ளே போயிருமா அப்படின்னு சொல்லுவேன், இவன் உள்ளே போயிடுவா. அப்போ இவ சொன்னா, அம்மா நான் யாரை வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் வந்து அண்ணனை தான் அந்த பையனை நினைச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சொன்னேம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரிச்சிருவாங்க. எப்பொழுது நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா இவன் தான் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணன் கடையை க்ளோஸ் பண்ணிடுவார். கேட்டிங்களாம்மா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவங்க சொல்றாங்க. நாங்க ஏன் நான் சொல்லனா எங்களை பிரிச்சு விடுவாங்க, அந்த பயத்துல தான் நாங்க சொல்லல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இவ ஒரு மாதிரியா பேசவும் நான் எங்க அம்மாவையும் எங்க தம்பியையும் வர சொன்னேன். வர சொல்லி பேசினாங்க. அப்போ கூட இந்த பிள்ளை வந்து நான் இப்படி லவ் பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு கூட யார்ட்டையும் சொல்ல முடியல. நீ வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்தா கூட நான் அவன்கிட்ட இருந்து வாழுவேன். அம்மா இங்க வாங்க. இதுக்கு முன்னாடி எங்க அக்கா பையன் அவனை கூட சரி நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நாங்கள் மனசார நினச்சிருந்தோம். அப்புறம் அவங்க இதில் வந்து அவளை கூட வச்சோன்னே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவன் நான் இப்படி தான் சொல்கிறான், யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. யாராவது உருப்படியாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் இவன். இப்போ இவனை சொல்கிறான். அப்போ சொன்னா நான் அவனை உண்மையாலுமே நான் காதலிச்சேம்மா, ரகுமானங்கிறவனை. நான் உண்மையாம்மா? அது வந்து மேம் அப்போதைக்கு இவங்க பழக்கம் கிடையாது, நான் அவங்கள பேசினே கிடையாது. அதனால இதெல்லாம் இவரோட கான்செப்ட் உள்ளவே இல்லை. இவங்க ஃபேமிலி மூலமா அப்படி பண்ணது இல்ல. அவங்க டிசைட் பண்ற விஷயம் வேறமா, அது அவங்க எடுத்த முடிவு. ஆனா இந்த விஷயம் அவங்க அந்த முடிவை உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் அந்த பையனை காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உண்மையாவே அதே காதல் தான் உங்களுக்கு ரஹ்மானுக்கும் இருந்திருக்கு, அதே காதல் தான் உங்களுக்கு சுரேஷ். அவர் வந்து லவ் பண்ணவே இல்லை மேம், நான் வந்து லவ் பண்ணல. எங்க பாட்டிமா சொல்லிட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் சரியா வராதுமா, இந்த 2 ஃபேமிலியும் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருந்தாங்க, அதனால ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அன்னையோட விட்டுட்டேன் நான். அப்படியாம்மா? இது உண்மையாம்மா? கேட்டால் ஒன்று விட்டேன். ஆனால் அவள் வரையிலெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் தானே இருக்கா, வர்ற போதெல்லாம் கேட்பாவ. என்ன கேட்பா? ரகுமானுக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சா, அவங்க குடும்பம் விவரம் என்ன அப்படின்னு கேட்பா. அவங்க வந்து யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் பையன் அந்த பையன். அதனால இவள் வரையிலெல்லாம் என்கிட்ட அடிக்கடி கேட்பா, அது என்னாச்சு அவங்க கதை என்னன்னு என்கிட்ட கேட்பா. நான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்தது இல்லைம்மா. எங்கள் வீட்டில் எனக்கு இன்னைக்கு 65 வயசாயிருச்சு. இன்னார தெரிஞ்சு டவுனுக்குள்ளே போனால் எப்படி வாரது எப்படி போகிறதுலாம் எனக்கு தெரியாது. இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு 1ஆவதுல இருக்கோம், கலிப் நகர் மொதல் வீடு எங்கள் வீடு. 2ஆவதுல இருக்கிற வீடு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்னை வச்சுருந்தார். என் பிள்ளைகளையும் நான் அப்படி வச்சுருந்தேன். இன்றைக்கி என் மயனும் அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு வந்து இவ பேசினதை வந்து நான் நுணுப்பமாக எடுத்துக்கலை. நமக்கு அவங்களுக்கு தான் சரியாகலை. நீ ஏம்மா கேட்க? இல்லை சும்மா கேட்டேன் நான் அப்படின்னு இவ சொல்லுவாள். அதோட நான் விட்டுட்டேன்.
அவனுக்குன்னா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிலாம் அவள் கேட்டா என்னைய. ஆனால் இவ வந்து கலிம்சமாக கேட்குறா அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்கல. ஏன்னா சரிம்மா, இப்ப விஷயம் என்னன்னா சுரேஷும் ஷபானாவும் ஒருத்தரை காதலிக்கிறாங்க, உண்மையா காதலிக்கிறாங்க, சேர்ந்துதான் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் 2 பேரும் வீடு விட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ஏன் உங்ககிட்ட சொல்லன்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா அவங்க அண்ணன் இல்ல உங்க ஃபேமிலி இவங்கள பிரிச்சு வச்சுடுவாங்கன்னு சொல்லி. இப்போ உங்க முடிவு என்னம்மா? ஏன்னா இவங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டா வந்திருக்காங்க, வாழ்ந்தா சேர்ந்துதான் வாழுவோம். அந்த பையன் என்ன சொல்றது? அந்த பையனும் அதான் சொல்றது. இந்த பொண்ணு தம்பி பேசுங்கப்பா. நீ என்ன சொல்ற? நான் ஒன்றா வாழறேன். இல்லப்பா, இந்த பொண்ணை வச்சு நான் வாழ ரெடி. வாழ ரெடி. உன்னுடைய மதம் என்ன, என்னுடைய மதம் என்ன? மதத்தை பார்த்தா யாருமே வாழ முடியாம பாட்டி. அது வந்து எங்க வர்க்கத்துல நடந்தது யாருக்குமே இல்லை மேடம், நடக்கலப்பா. அதாவது அதை மதம் வந்து அவங்க கிட்ட பேசுங்க. பாட்டி கேள்வி கேக்குறாங்க, நீங்க இன்னும் பதில் நடந்தது சொல்லுங்க. இல்ல. நாங்க அந்த அளவுக்கு அந்த அப்போ பிள்ளைய மதம்னு பார்த்தா அப்துல் கலாம் வந்து நமக்கு உதவி பண்ணிருக்க மாட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அது பேச்சுல பேச்சுல அதெல்லாம் மேடம். வந்து நாட்டுக்காக இப்ப அப்துல் கலாம் வந்து பாடுபடுறது. முஸ்லீம் தான், நல்லா கேட்டுங்க. நாட்டுக்காக அவங்க வந்து உங்க பாடுபடுறாங்க, வயசுக்குள்ள- மக்களுக்கு வந்து உதவி. நம்மலாம் சின்ன மனுஷங்க, அப்படி இல்லை மேடம். அது கிடையாது. அது வந்து அது வந்து அவங்க ஒத்துக்க முடியாத நாட்டுக்கு வார்த்தை. இப்ப பாடுபடக்கூடியவங்க, சட்டத்திலே அந்த இருக்கே. சக்தி உள்ளவங்க. நம்மலாம் வந்து சும்மா சில்லற. நான் கேட்குற 2 பாயிண்ட் கேளுங்க மேடம். அதாவது சட்டத்திலே இருக்கே. சுரேஷ், பாட்டிக்கு வயசாயிடுச்சு, வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு, அது வச்சுதான் அவங்க பேசுறாங்க. பேசுறேன். சோ கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. அப்துல் கலாம் சார் கல்யாணம் பண்ணிக்காம நம்ம நாட்டுக்காக போராடினாங்க. அதான் மேடம், மக்களுக்காண்டி அவர் வந்து போராடினாரு. ஆமா. நீ வந்து அப்படி ஒண்ணு மக்களுக்காண்டி போடல. உங்க நீ அப்பன்ட்ட வந்து 1.5 வருஷம் ஆச்சா நீ அடிச்சு நொறுக்கி போட்டு வந்து அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு என்ன நிமிஷம் பிடிச்சது? சொல்லிக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு? என்னைய அடிச்சு போட்டு அவன் 1.5 வருஷம் ஆச்சு, அவன்கிட்ட நான் வந்து பேசுறதே கிடையாது, நான் என்னை வந்து இந்த குடிசையில விட்டு என்னை தள்ளி வச்சுட்டான், நான் அந்த குடிசையில தான் கிடக்குறேன். எதுக்காக அப்படி சொன்னாரு? அப்படி இல்ல மேடம், எனக்கு எதுக்காக இவர் அப்பா அடிச்சாரு? அது என்னன்னு தெரியல மேடம். அது எதுக்காக அவங்க- அடிச்சீங்க? அது சொல்லுங்க. மேடம் சின்ன ஃபேமிலி மேடம், சின்ன வீட்ல அதுக்காக அப்பாவை அடிப்பீங்க? அடிக்கலாம் இல்ல அடிச்சு மேடம். 1.5 வருஷம் ஒரே ஒரு ஆச்சா தான் மேடம் பேசி. சித்திப்பிட்டே மேடம், நல்லா கேட்டுங்க. அவங்களுக்கு எங்க ஃபேமிலி மேட்டர் தெரியாது. ஒரே ஒரு தடவை பிடிச்சி தலையில கையில பிடிச்சி தலையில கீழே விழுந்துட்டாங்க. அதை வைராக்கியமா வச்சுக்கிட்டு கேட்டுங்க. சோ அவர் தனியா குடிசையில இருக்காரா? இல்ல இல்ல, இல்ல, அவர் ஒண்ணாதான் தண்ணிலாம் இருக்கா போட மேடம். மாட்டாராம். நான் அவர் புது வந்து அந்த ஊர்ல வந்து தனி குடிசை. இல்ல அவர் தனியா குடிசையில ஆமா. வாழ தண்ணி குடிசையில இந்த இல்ல பையன் இல்ல வெட்டி மேடம், விட்டுட்டாப்ல. அது போய் நல்லா கேட்டுங்க. மாடியில நான் இருக்காரு. புது வீடு கட்டியிருக்கேன் பாத்தீங்களா, இப்போ வீடு கட்டியிருக்கேன் பாத்தீங்களா, அதுல முன்னாடி ஓட்டி வீடு இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணாரு. எங்க அப்பாவும் நானும். எங்க அப்பாவுக்கு பிடிச்சிக்கல, முடிஞ்சா நீங்க கட்டிக்கலான்ட்டாரு. அப்போது பின்னாடி ஓட்டி வீடு உடச்சி விடுறீங்களா, அதுல தான் இன்னைக்கு கடைசியா நான் வர்ற வரைக்கும் அந்த வீட்டுல 2 பேரும் சாப்பிட்டு 2 பேரும் வந்தோம். இப்ப நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நான் பணம் கொடுக்க வந்தேன், நான் வந்து தங்கச்சி. அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? அண்ணன் தான் ஒரு சொன்னுச்சு. நிமிஷம் மேம். இப்ப கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்து வாழ்றியா இல்லையான்னு மட்டும்தான். அனாவசிய கொஸ்டின் தான். இல்லம்மா பொறுமை வேணுமா? இல்ல அவங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் கேட்டுட்டாங்கன்னா ஒரு நிமிஷம். அவங்க இப்ப இவ்வளவு நேரமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க Okay, சார்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு அது கேட்கணும். ஏன்னா சரி, அவங்க okay. சொல்றது என்னன்னா, நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? அண்ணனும் தங்கச்சி மாதிரிதான் நாங்க. அன்னைக்கு நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. அது நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா அதுதான் அவங்க உண்மையா நம்பி நான் இருக்காங்க. உண்மையா ஆண்டவன் சாட்சியா நான் அப்படிதான் புரிஞ்சுதா? நம்பினேன். சோ அவங்க அதே மாதிரி சார்பாக மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. தொழுக போயிருக்கையில இந்த பையன் சொன்னாப்ல, அக்கா நான் பணம் கொடுக்க தான் நான் வந்தேன், நான் ஒழிய நான் வந்து எதுக்கு நான் வரல. அப்ப இந்த பொண்ணு வந்து இப்படி வந்துட்டு இப்படி நின்றுக்கிட்டு, ஓ அண்ணே நீங்க வந்து பணம் கொடுக்க தானே வந்தீங்க நீங்க அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு சொல்லுவேன்னு சொல்ல, ஆமா நான் பணம் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவேன், நீ வந்து நீங்க வந்து சதாமுடியெல்லாம் சொல்லிடாதீங்க என் மையன்ட்டெல்லாம். அப்படின்னு அவர் சொன்னாரு. சுரேஷ் சொன்னான். அது சொன்ன அப்ப நீங்க கேட்கலையா? ஏன் சொல்ல வேணாம்னு ஏன் நீ சொல்லி? சொல்ல வேணாம் அப்படின்னாக்கா, நான் பணம் கொடுக்கதாக்கா நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி போ அப்படின்னு நானும் அந்த வக்கில் பெருந்தன்மையா சரி, விட்டுட்டேன். அப்போ உங்க மனசுல ஒரு டவுட் வந்திருக்கும்ல, என்ன? ஏதோ ஒரு தப்பு நடக்கிறது இந்த வீட்லன்னு சொல்லி. இல்ல அப்போ நீங்க உண்மையா- அவரை கண்டிச்சிருக்கலாமே. இல்ல நான் வாசல்ல தாக்கா நின்றுக்கு நான் கொடுத்தேன், கொடுக்க வந்தேன் ஆனா ஒரு அப்படின்னு தாய் சொல்லி- மனசுக்கு பாருங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ம். அவர் சொல்றது விட்டுடுங்க. ஆனா ஒரு தாய்க்கு கரெக்டா இவன் தெரியும். வந்து அப்படியே அதை மாத்திட்டான். அக்கா அக்கா அக்கான்னு சொல்லியே என்னைய பேசி பேசி. ஆனா நீங்க உங்க பொண்ணு அடிச்சீங்களாமே. நான் அடிக்கலாம் இல்லையா? இந்த கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. தூக்கு செடியில அடிச்சாலும் இல்லையான்னு கேளுங்க மேம். அம்மா தாய் தூக்கு என்ன, அம்மா, இரு, ஏன் நீ வரேன். வந்து தாய் ஏதோ ஒரு மனசு வருத்தங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். இவங்க வீட்டுக்காரரு இதை போடுவாருங்க. அவருக்கு சரியான ஒரு இது கிடையாது. சொந்த அண்ணன் மயந்தேன், வேற ஒன்றும் பிரத்தியெல்லாம் கிடையாது. 3 மாசம் ஆச்சுமா நான் சோறு குழம்பு ஆக்கி நான் நல்ல சோறு சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சு. அழுகையும் கண்ணீரும் நோம்பும் தொழுகையுமா தான் இருந்தேன். யாருங்க அடிச்சு அடிச்சு தொழுது இந்த இடமே சிகப்பா போச்சு. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? யாரு?
அவர் சும்மாமா எதுலயும் இல்ல சேர்த்துல பொண்ணு வீடு விட்டு வீடு போயிருக்கா விட்டு எப்படி சொல்ல- போயிருக்கான்னு அழுதுகிட்டு எந்திரிச்சு உட்காந்து தலையில அண்ணன் மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு போனா கூட அவர் சாப்பிட மாட்டார். 2 துண்டை கையில கறி ஜேப்புகளை எடுத்துட்டு வந்து போட்டு கொடுப்பாரு மகன்ட்ட. நீ சாப்பிடுமா அப்படின்னு. அப்படித்தாம்மா மேடம் வளர்த்தேன். இப்படி ஆள் எப்படி இருக்கா பத்தியில அப்படி வளர்த்தான். நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேம்மா. சரிம்மா இப்போ அம்மா இப்போ நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் முடிவு எடுத்தாச்சு நாங்க சேர்ந்து தான் வாழுவோம்னு சொல்லி. சரிம்மா நாங்களும் இப்போ எங்க ஜமாத்துல நாங்களும் கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குமா. நாளைக்கு வந்து எங்களுக்கு மகத்து இருக்கு. மகத்துங்கிறது உண்மை. நாளைக்கு வந்து அவங்க வந்து இது கொடுக்க மாட்டாங்க. தள்ளி வச்சிருவாங்க. எங்க ஜாதியில வந்து தள்ளி வச்சிருவாங்க. எங்க ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு சந்தாக்கு தர சரி நாளைக்கு உங்க ஜமாத்து வேணாம்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல நாங்க வந்து நம்ம அந்த பையனை முஸ்லீம்ல ஏத்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லினா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப சிம்ம லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. சிம்ம லக்கணம் நடந்து நாங்க ஜாதகம் பார்த்ததுல சிம்ம லக்கணம் இருக்கு. அப்ப அந்த லக்கணங்க வந்து ஒரு 3 மாசம் கொஞ்சம் தள்ளி போட்டுதான் நீங்க திருமணம் செய்யணும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க ஜமாத் ஓகேன்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஆனா அந்த பையன் முஸ்லிமா மாறணும்னு சொல்றீங்க. ஆமா பாட்டி நீங்க தானே உங்க பேத்திய வளர்த்திருக்கீங்க. ஆமா கொஞ்சம் அந்த பொண்ணுட்ட கொஞ்சம் கேளுங்க, ஒரு பேசி நிமிஷம் கேளுங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. அதான் நான் சொல்றேனம்மா, நான் சந்தாக்க போகணுமா பாடையில போகணுமாம்மா, உன்னை எப்படி வளர்த்தனே ஓத என்கிட்ட வச்சேனே. பேசாதீங்கம்மா. என்ன என்கிட்ட பேசாதீங்க. எங்க வேதமே வந்துமா ஓதி அவ பட்டம் அந்த வாங்கினவமா. பொண்ணு அது அவள்கிட்ட தெளிவா சொல்லுங்க. அவ 2 வருஷம் படிச்சிருக்காமா. பட்டம் வாங்குறதுக்கு ஓத வச்சிருக்குமா அந்த பொண்ணு. ஷபானா இப்ப எல்லாருக்கும் புத்தி சொல்லிச்சுமா. இது நீர்ல இருந்துட்டு ஏண்டி நெருப்புக்கு போறியடி இவ ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொன்னா. இன்னைக்கு இவ நீர்ல இருந்துட்டு இப்ப நெருப்புக்கு போறான். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதை பத்தி கவலை இல்லை மேம். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன். அதான் என்னோட எம். வேற எதுவும் கிடையாது. இப்போ எங்கள் பாட்டிமா சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் போய் என் வீட்டுக்காரை இவங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. என் பாட்டிமா கரெக்டாக கொடுக்கணும். நான் என் அம்மாவை நம்பலை, நான் வேறு யாரையும் நம்பலை, என் பாட்டிமாவை தான் நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இப்படி தான் சொல்லுவாங்க, அங்கே போய் மாறுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் என் பாட்டிமா வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஓகே. சரி இப்போ நீங்க வாக்கு பத்தி சொல்றீங்க. ஆனா கொஞ்ச நேரம் முந்தி நீங்க சொன்னீங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க. எங்க பாட்டிமா வந்து யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா பேசுவாங்க. இங்க இதான் பண்ணிருக்காங்க, இதான் செஞ்சிருக்காங்க. இங்க உங்க பாட்டிமா சொல்றதுதான் கரெக்டா வீட்டுக்கு போய் செய்வாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு எங்க பாட்டிமா மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இருக்கலாம். நான் எங்க அம்மா நம்பல. நான் இப்ப பேசுறேன், நான் எங்க அம்மா நம்பல, எங்க பாட்டியை நான் நம்புறேன். 20 வருஷமா ஒரு குடிகார புருஷட்ட இருந்து நான் வளர்த்து வாலியம் பண்ணி ஒரு நகை வாங்க போனா கூட அவளை கூட்டிட்டு போய் தான் நகை வாங்கியிருக்கேன். கேளுங்க, எங்கள் அண்ணன் மகனுக்கும் தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியாது. குழுவில் பணம் எடுத்து அவளை கூட்டிகிட்டு போய் தான் நகை வாங்கியிருக்கேன். கேளுங்க, ஒரு பொருள் கூட அவளை இல்லாமல் நான் வாங்கினது கிடையாது. ஆனால் இப்போ ஷபானா சொல்கிறது எங்கள் அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவா தனிப்பட்ட முறையில் மேம், எங்கள் அம்மாவா இவரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே. எங்கள் அம்மா சுற்றி விட்டு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா மனசு மாற வச்சிருவாங்க. சுற்றி வச்சு யார் இருக்காங்க? யாரையாச்சும் ஏதாவது சொல்லுவாங்க. யாரு குறிப்பிட்டு யாரை பற்றி சொல்கிறீங்க? எங்கள் அண்ணனே சொல்லலாம், எங்க பெரியம்மா பையன் சொல்லலாம். இவங்க 2 பேர் நீ எதுக்கு அவனை கூட்டி வந்து வச்சிருக்க, அவனை உனக்கு என்ன மருமைனா, அவனை கூட்டி போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா மனசு மாறினாங்கன்னா உண்டு. ஆனா எங்க அம்மாவா தனிப்பட்ட முறையில் அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பையன் நல்ல பையன் எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். என் பையனுக்கு இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, கிரஷர் மண்ணு கொடுத்து தேவகோட்டையில போய் நீ இறக்கு அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்காப்புல. எங்க வீட்டுக்காரருக்கு தண்ணியை வாங்கி கொடுத்து எங்க தப்பு அப்புறம் சொல்றான் பாருங்க மேடம், சரியான தப்பு. பாயிண்டான பார்த்து வாயில விட்டாங்க. இப்ப பேசுறீங்களா பாத்தீங்களா, மகா தப்பு. இப்ப சொல்ற மகா தப்பு. உங்க பையனை நான் ஏமாத்தின உண்டு. ஏன்னா அந்த பொண்ணு பயந்துச்சு, வரையில யாரும் பார்த்துட்டாங்கன்னா, ஏன்னா ஏரியா வந்து அவங்க ஏரியாக்கள் இருந்துச்சு இந்த பொண்ணு. அப்போ வந்து ஏரியாவில் பார்த்தா என்னையும் பிடிச்சிக்கிறாங்க, அந்த பொண்ணையும் பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் உறுதி கரெக்டாக சொல்லுவேன். அப்பைக்குள்ள வந்து இவங்க நஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக 900 ரூபாய் காசு கொடுத்து கிரஷர் பண்ணி ஏற்ற சொன்னேன் மேடம். நீங்க எப்படி சரக்கு வாங்கி கொடுத்தோம்னு சொல்றீங்க? அது தப்பு இல்ல. அவர் தான் சொன்னாரு. அவர் பார்த்தனா அவர் கூட்டி வந்திருக்கணும். நீங்க அவர் இதுக்கு முன்னாடி நடந்தது மேம், வீட்டுல இருந்தது. ஏங்க மேடம் சண்டை வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து எங்க அண்ணன் வந்து எங்க அப்பா அடிச்சிட்டாரு. அடிக்கவும் எங்க அப்பா நைட்டோட நைட்டா போயிட்டாரு, கடைக்கு பள்ளத்தூருக்கு போயிட்டாரு. என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு, அம்மா நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு நைட்டே எங்க அப்பா வீட்டுல இல்ல. புரிஞ்சிச்சுங்களா? இன்னைக்கு நைட்டு எங்க அப்பா வீட்டுல இல்ல. அப்ப எப்படி இருக்க முடியும், சரக்கு வாங்கி கொடுத்துருக்க முடியும்? எங்க அம்மாவும் அண்ணனும் அவங்க இவங்க ரெண்டு பேர்னால எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அப்பப்போ அந்த பொண்ணு சொல்லுது. நான் கேட்டேன், இப்ப நீங்க 2 பேரும் வீடு விட்டு கிளம்பினீங்களே, ஏன் அதே கிராமத்துல இருந்தீங்க, ஏன் நீங்க சிட்டிக்கு வரல கேட்கும் போது, இல்ல இவங்களோட ஒரு ஃபுல் நெட்வொர்க்கே இருக்கு மேடம், நான் எங்க போனாலும் எங்களை பிடிச்சிடுவாங்க, எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அப்படி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? அந்த பயம் அந்த பொண்ணோட மனசுக்கு வந்திருக்கு. நான் ஒண்ணுமே ஏற்பட்டிருக்குமா? இப்ப ஏற்பட்டிருக்குமா? நம்ம வந்து மதம் மாறிட்டான். நம்ம பாட்டி நம்ம மாமா எல்லாரும் இருக்காங்க. நம்மளை
வெளியில ஏறினோம்னாக்கா அத பத்தி நமக்கு சொல்லமா, அத பத்தி அவ சொல்லவே இல்ல. அவளுடைய எண்ணம் அவ உயிருக்கு ஆபத்து, அந்த எப்படி- பையன் உயிருக்கு ஆபத்து தான் சொல்ல வர அவ. அம்மா, அதுவும் எங்க அந்த ஃபேமிலி பையனுக்கு சார்பாக தாய் தான் அந்த தகப்பன் ஆபத்து இருக்காங்க. வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவ ரொம்ப தெளிவா சொல்றா. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? அதெல்லாம் ஒரு விஷயமும் நடக்கவும் நான் கேளுங்க. அந்த பையன் தான் இருக்கா, இந்த பையனை அடிச்சிருக்கானா இல்ல அந்த பையனை போய் நான் பேசியிருக்கானா, எதிர்த்தாப்புல தான் இருக்கான் கேளுங்க. அப்ப ஏன் அந்த பயம் அந்த பொண்ணு மனசுல வந்து இப்ப அந்த பொண்ணுக்கு இந்த பயம் வந்துருச்சு போல. நம்ம வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம், யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டோம். ஏமா ஆ. உங்க அம்மா தான் சொல்றாங்க நாங்க இது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி. நான் எதுவுமே நீங்க நான் சொல்லலாம் மேம் எது வேணாலும். ஆமா, நீங்க அவங்க பையன் வீட்டுல போய் சண்டை போட்டீங்களா? மேடம் எங்க? ஒரு நிமிஷம். அவங்க பையன் வீட்டுல அவங்க வீட்டுல பையன் எப்போ சண்டை போட்டோம்னாக்க இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த பிறகு நாங்க நைட்டு போனோம். இப்போ எங்கள் வீட்டில் கேட்டுட்டு இருந்த பொண்ணை கூட்டிட்டு வரல, அவங்க வீட்லயும் கேட்டு நான் கூட்டிட்டு உங்க வரல. வீட்டுல தான் ஒரு நிமிஷம் மேடம், எங்க வீட்டுல அந்த பையன் செத்தா கூட எங்களுக்கு தேவையில்லை. நான் அதை பத்தி அப்படின்னு கவலைப்படலையே, அவங்க வாழ்க்கை சொல்ற- தைரியம் இருக்கு. இப்போ இது பிரச்சனை இது இல்ல. ஆமா See, நமக்கு இப்போ- வேண்டிய இப்போ பிரச்சனையே நமக்கு தேவை பேசல. என்னன்னா, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க. ஆமா. அவங்க சொல்றது நாங்க ஜமாத்த பேசின பிறகுதான் நாங்க இந்த முடிவு எடுக்க முடியும்னு சொல்லி. ஆ. இப்ப அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. அதுக்கு அவ பிரிக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்ன மேடம்? அவங்க என்ன பண்ணாம நான் நம்பி கூட்டிட்டு வந்தேன், ரைட்டா? எனக்கு இந்த பொண்ணோட தான் வாழணும், இல்லைன்னா செத்துரு, சூசைட் பண்ணிக்குவேன். நானும் அது ஒரு சௌரியப்பா, சூசைட் பண்ணிக்குவேன் மேடம். அது ஒரு சௌரியம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்காக வந்து நாங்க ஏன் பாட்டி பாட்டி நீங்க அந்த பொண்ணை என்னை நம்பி அனுப்புங்க. நான் 3 மாசத்துக்குள்ள இந்த கிரகம் கழியட்டும், நான் உங்ககிட்டே வந்து அதுக்கு நான் தாலி கட்டி அதை வைக்கிறேன். ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏமா? அது கிடையாது மேம். போனா 2 பேரும் ஒண்ணா போகணும், இல்லையா செத்துறணும். அதான் என்னோட முடிவு. வேற So, எதுவும் இப்ப கிடையாது. நீங்க இப்ப ஒரு 10 நிமிஷம் முந்தி தான் நீங்க சொன்னீங்க எங்க பாட்டி தான் உண்மைதான் சொல்லுவாங்க. எங்க பாட்டி வந்து அவங்க தான் பேசுறாங்க. இப்போ ஷபானா இப்போ முடிவு எடுத்து உங்க பாட்டி தான், உங்க அம்மா இல்ல. அவங்க ஓகே இப்ப மேம். அவங்க- இப்போ எங்க பாட்டி கையில நாங்க ஹேண்டில் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இருந்துக்கிறோம். எங்க பாட்டி மட்டும் தான் எங்களை ஹேண்டில் பண்ணணும். எங்க பாட்டி மட்டும் இந்த 3 வருஷங்கிறது எங்க பாட்டிக்கு எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட்டிங் வேணும். சப்போர்ட்டிங் தான் நாங்கள் போக முடியும். எதுவுமே இல்லாம போய் எங்க பாட்டிகிட்ட போய் இரு அப்படின்னு சொன்னா எந்த சப்போர்ட்டுமே இருக்காதே மேம். அப்புறம் இவரை பாட்டி எது இருக்கணும் ஆயிடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது? சப்போர்ட்னா என்ன சொல்ல வரீங்க? என்ன சப்போர்ட் உங்களுக்கு தேவை? அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை, அதாவது நாங்க பாட்டிகிட்ட இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மாசம் அவங்க கூட அவங்க இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. தனியா அந்த பொண்ணு வராதான், தனியா போக மாட்டீங்க. கண்டிப்பா போனீங்கன்னா சுரேஷ் கூட தான் நீங்க போவீங்க. கண்டிப்பா போவோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பாட்டி வீட்டுல இருப்பீங்க. இருக்கணும். சப்போர்ட்னு சொல்றது என்னன்னா தெளிவா உங்க பாட்டி கிட்ட சொல்லுமா. நான் வந்துட்டேன்னா இவங்க 2 பேரோட தான் நான் வருவேன். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து உங்களை நம்புறேன், மாமாவையும் நம்புறேன், உங்களையும் நம்புறேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா நீ வந்து இவங்கள வந்து உனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லடா, நீ வந்து இவனை பேசக்கூடாது, நீ உனக்கு வந்து கெப்பாசிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இவரை சொல்லிடக்கூடாது. எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் தான் போவோம், நாங்கள் 2 பேர் தான் வருவோம் அப்படின்னா சொல்லுங்க. நான் வீட்டில் வந்து இருக்கிறேன், ஆனால் நான் இவரோட தான் இருப்பேன், வாழ்ந்தாலும் இவரோட தான் வாழுவேன். ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பாட்டி வீட்டுல இருப்பீங்க, ஆனா கல்யாணம் 3 மாசத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறோம். இப்ப எல்லாமே போய் முடிச்சு போயிடுவோம். Adjustment-க்கு வேலையே இல்ல. இப்ப வந்து அதெல்லாம் அந்த வேணாம். பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுமா. ஏன் ஏன்னா மேடம்? எங்க ஜாதியில சேர்த்தாம நாங்க பண்ணணும். அதெல்லாம் முடியாது, ஒத்துக்க முடியாது மேடம். இல்ல கிரகு சரியில்லையம்மா. இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு அந்த இது அந்த இருக்கணும். பையனுக்கு சரியில்லை. 2 வாழ பேருக்குமே முடியாது. லக்கணம் சரியில்லை. ஏன்னா அந்த ஆனா பொண்ணு அவங்க 2 பேரும் சேர்ந்து அம்மா, தான் நம்ம வந்து ஆண்டவன் நிறைய நம்ம 2 அந்த பேரையும் சேர்த்து பையனும் நல்லா வைக்கிறோம். இருக்கணும். ஏன்னா என் 2 பொண்ணு பேரும் நல்லா இருக்கணும். நமக்கு வந்து அதை பத்தி மேடம், ஜாதகத்தை பார்த்துலாம் நாங்கள் வீட்டை விட்டு வரல மேடம். அது பண்ண கிடையாது முடியாது மேடம். என்னமா ஆயிரம் காலத்து பயிர் என்ன மேடம் நடக்கலாம் மேம். இன்னைக்கு வந்து ஆயிரம் காலத்து பயிர் ஜாதகம் அதெல்லாம் உண்மை. அதாவது ஜாதகத்தை வச்சோ இல்லை ஒரு குறிக்கோளை வச்சோ நாங்கள் வெளியால நம்பிக்கை வாழ முடியுங்கிற நம்பிக்கைலாம் வெளியே வந்தோம். அம்மா இன்னைக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது ஆயிரம் காலத்து பயிர். அதுக்கு நம்ம எவ்வளவு பார்த்து தானே நம்ம செய்யறோம். மேடம் எனக்கு என்ன குறையும்னு அவங்களுக்கு கேளுங்க மேடம். கடைக்கு எங்க அப்பா வச்சு நான் பாங்களேன். அவங்களுக்கு குறை இல்லைன்னு சொல்லுங்க, ஆ. நல்ல பையன் தான் சொல்றாங்க அவங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மாசத்துக்கு பிறகுதான். அது ஒத்துக்க முடியாது மேடம். அதெல்லாம் இங்க முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் மேடம், அதான் பிரச்சனை இல்லை. நானி இதெல்லாம் சரியா வராது நானி. முன்னுக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சிடணும், அது இருக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த பட்சம் இன்னைக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான் ஒண்ணு. அவ வந்து சுய நினைவுல இல்ல, அவ அவ சுயநலமா இருக்கா, மாறிட்டா. அவ முடிவு அவ வந்து எடுத்துட்டா. வேற அவ நோக்கம் அவளுக்கு உண்டாகி போயிருச்சு. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாம் நம்ம பெண்ணுங்கிற போது எல்லாம் ஒண்ணு. அவ உங்க திங்கே இருந்துட்டா, அவளுக்கு அந்த பாசம் பட்டுதல் ஆகி போயிருச்சு. நம்மளை வந்து யாரையுமே அவ எடுத்தெறிஞ்சு பேசுறா. அவளை அவன் தான் பெருசுங்கிற அவன் தான் பெருசுன்னா நாங்கள் எல்லாரும் தெருவில் நிற்க வேண்டியதாம்மா. எனக்கெல்லாம் சந்தானத்து கிடையாது, பாடவே எனக்கு கட்டுவாள். அந்த பாவத்தை அவ ஏற்றுக்கட்டும், அவனையும் ஏற்றுக்கட்டும். தெரியுமா? புரிஞ்சுது. என்னால் தாங்க முடியலம்மா. புரியல, புரிஞ்சுது. உட்காருங்க, உட்காருங்க, என்னால உட்காருங்க, உட்காருங்க. அவ பேசுறது, அவ பாருங்க எப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க, எப்படி வளர்த்த முருகாவ இப்படி போட்டு வருவான், மாலை கட்டி வருவாமா, இப்படி மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கா, மாடு மாதிரி உட்கார்ந்துருக்க. நீ என்னுடைய சுயநினைவு உனக்கு தெரியும், என்னுடைய சுயநினைவு எப்படியாப்பட்டவங்கிறது உனக்கு தெரியும். இருந்த இடத்துல இருந்து எல்லாம் சாதிக்கிறவ நீ வந்து உட்கார்ந்துருக்க. எனக்கு எதுக்காக
மாடு மாதிரி வந்து உட்காந்துக்கு இருக்குது. இதுக்கு தானடி உன்னை வளர்த்தேனா? அம்புட்டை தூக்கி எறிஞ்சிட்டு நின்றுக்கிட்டு முத்தாம பையன் மேல வந்து நீ உட்காந்து இருக்கிற ராஸ்கல். அம்மா உட்காந்து ஐயோ கிடச்சி எனக்கு இதுக்கு தானடி உன்னை வளர்த்தேன். உட்காந்து சாத்தின கதவை திறக்காம. நீங்க நான் எவ்வளவு இருங்க நானி, நான் சொல்றேன் இருங்க நானி. நான் மத்தவன்ட்ட போய் நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாவே நான் இவனோட சந்தோஷமா நான் இருக்கிறேன் நானி. போகணும்னா இன்னையோட கல்யாணம் பண்ணி போகணும். அப்படி இல்லையா 2 பேர் செத்துறணும். 2ல ஏதாச்சும் ஒன்று நடக்கணுமே. அதான் எனக்கு முடிவு. கரெக்டான முடிவு மேடம். இவ்வளவு நேரம் நான் ரொம்ப பெருமையா நீங்க பேசுறத பத்தி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கேக்குறதுக்கு. ஆனா இப்போ ரொம்ப கோயத்தனமா நீங்க சொல்றீங்க இது இல்லனா நாங்க சூசைட் கமிட் பண்ணோம். உண்மையான காதல்னு சொன்னா சேர்ந்து வாழ்றதுதான் உண்மையான காதல். கடைசி வேற போராடணும், போராடி ஜெயிக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அதே கிராமத்துல போய் சுரேஷ் மனைவியா நாங்க போறோம். நான் போகலன்னு சொல்லல, நாங்க போறோம். இந்த 3 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. கிறங்க சரியில்லை, அப்படி சரியில்லை. ஷபானா உங்க அம்மா உங்க பாட்டி உங்களுக்கு முந்திதான் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுங்க, சமாதானப்படுத்துங்க. நீங்க பேசுற பேச்சு, உங்க தைரியம், உங்க நம்பிக்கை உங்க அம்மாவும் பாட்டி கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றேன், புரிய வைங்க. நீங்க என்ன நம்பிக்கைப்படுறேன்னு நினைக்கிறீங்க? இவர் நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நல்ல அந்த பாயிண்ட்டுக்கே வரல. நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது இல்ல. அவனை இஸ்லாத்துல சேர்க்கணும். என்னம்மா நான் நாளைக்கு மௌத்தா போனேன் என்னை சந்தாக்கில் தூக்கணும். நான் வந்து ரொம்ப ஆண்டவனுக்கு பயந்தவ. நான் 5 நேரம் தொழுகையாளி, நான் குருவா ஓதுறவ, நான் 30 நோன்பு வைக்கிறவ, மாசையில் 3 நோன்பு தனியாக வைக்கிறவ. இவ்வளவு இவளுக்கு எல்லாமே தெரியும். நான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே நான் மெயினான ஆளாக மொதல் வீட்டில் இருக்கேன். என்னை பாடையில் தூக்குனா என்ன சொல்லுவாங்க? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஷபானா. என்னப்பா எனக்கு தெரியாது சொன்னா உங்க பாட்டி உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. என்னதான் பாட்டி நான் தான் சொல்றேனே, வாழ்ந்து ஏதா அந்த நீங்க 3 மாசம் சொல்றீங்க வேணாம்னு சொல்லல. அதுக்கு இது முறை இருக்கு, அந்த முறையை செஞ்சுட்டு தான் நீ வாழணும். அவங்களுக்கு என்ன பயம் பாட்டி? 3 மாசத்துல நீங்க அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க வச்சுடுங்க. அதான் நாங்க பிரிச்சு வைக்கலாமா? இப்ப அந்த பையனை வந்து அவங்க தாய் தகப்பன் பெத்து வளர்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த பையனுடைய தம்பி ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கானா. ஒரு பொண்ணு ஒன்று வீட்டில் இருக்கு, மேரேஜ் ஆகாம இன்னும் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க மனசுல அவங்க தாய் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற உலகத்துல இயற்கை. அது வந்து புதுசு கிடையாது, உங்களுக்குன்னு ஒன்று புதுசு கிடையாது. அது இன்னைக்கு நடக்குது. அவங்க வந்து என்னென்ன நினைச்சு கனவு கண்டிருப்பாங்க நல்லா சொல்லுங்க. இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அம்மா அந்த பையன் சொல்லுதுமா தேவையில்லைன்னு. உங்க பொண்ணு அதான் சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த பையன் அந்த ஊருக்கு போகணும்ல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னியா என் பையன் செத்தா கூட பரவாயில்ல, அங்கதான் போய் நீஸ் கேட்டு வந்தோம் சொல்றியா? நீங்க தானே இப்ப கேட்டீங்க. அது உங்க அப்பா சொன்னாரு. அதை வந்து சொன்னீங்கல்ல, அது உங்க அப்பா சொன்னாரு. அது உங்க அப்பா சொன்னாரு. இருக்கல்ல, அப்புறம் பயப்படுறீங்க. அது வந்து உங்க அப்பா சொன்னாரு, நாங்க சொல்லலையே. சொன்னா எங்களுடைய முறை பிரகாரம் தான் நீ வாழணும். எங்க முறைக்கு நீ ஒத்துவா நாங்க வாழ வைக்கணும். அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அதுக்கு நான் கேரண்டி. இப்ப அவங்க 2 பேரும் வீடு விட்டு கிளம்பி 25 நாளா சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னம்மா எனக்கு 65 வயசாச்சு. நான் எவ்வளவோ கண்காட்சியை பார்த்தவ. இதெல்லாம் ஒரு நொடி நான் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறத அவளுக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாம் கணக்கு போடக்கூடிய சக்தி உள்ளவ நான். அதுவும் அவளுக்கு தெரியும். ஏன்னா 5 நிமிஷத்தில் சாம்பல் ஆகிடும். அந்த சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பிக்கை இருக்குது. அதுவும் அவளுக்கு தெரியும். ஆனால் என்னைய வந்து மனங்கோன பேசக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 3 மாதம் டைம் வேணும். ஆமாம், 3 மாதம் டைம். என்ன ஷபானா? 3 மாசம் எனக்கு பாட்டியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 மாசம் இந்த பிள்ளைய வளர்த்து இருக்காங்க. அந்த பையன் அவங்க வீட்டுல இருக்கணும். அதை வந்து அவங்க தாய் கேட்டு நம்ம முடியாதுமா. சேர்த்து நம்ம தாலி கட்டுவோம். கேளுங்க பாட்டி, இப்போ 3 மாசம் டைம் கேட்குறியா? இங்கே பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு நீங்க கேட்குறீங்க பத்தியா 3 மாசம். அந்த 3 மாசம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறோமே, எங்க வீட்டுல ஒத்துக்கலைனா பாயிண்ட் போராடு. எங்க போராடு? இப்ப இங்க வந்து அம்மாட்ட போராடுறீல்ல, அந்த மாதிரி உங்க அம்மா அப்பாட்ட போராடு. நான் நம்பி வந்துருச்சு. இப்ப சுரேஷ் நீங்க என்ன சொல்ல வரீங்க? முஸ்லிம்ல நான் சேர்ந்து போறேன். உங்க ஃபேமிலி வேணா, எங்க ஃபேமிலி வேணா, நான் தனியா வாழ்ந்து காட்டுறேன் மேடம். அது உறுதியா சொல்லுங்க. அதான் மேம், எனக்கு என்ன பிரச்சனை? மல்லிப்பட்டில அவங்களுக்கு தனியா வீடு இருக்கு, நான் அங்க போய் வாழ்ந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு உங்க ஃபேமிலி வேணாம்? வேணாம், 2 ஃபேமிலி எதுமே வேணாம், தனியா இருக்கிறேன் மேடம். நாங்க இருக்கு சாவறேன் போயிட்டு போகுது மேடம்.
அப்படிதான் ஒரு வாழ்க்கை. வாழ்ந்து தைரியமா ஏங்க வாழ்ந்து அதையே இல்ல பேசுறீங்க? மேடம், அப்புறம் இப்படி சத்தா, இப்படி சத்தா, பேச. சத்தா. ஏன் சாவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் அதை விட்டு தள்ளி வாழ்ந்து காமிங்க. அப்ப நான் வாழ்ந்து வாழ்றேன் காட்டுங்க. மேம். அப்ப எனக்கு வாழ தேவையில்ல. விடுங்க. மல்லிப்பட்டியில ஒரு 2 வீடு நிமிஷம் இருக்கு வாழ மேம். விடுங்க எனக்குன்னு ஒரு வீடு அவங்க கட்டி வேணா, வச்சிருக்காரு. அவங்க நான் அந்த அப்பா வீட்டுல அம்மா நின்னு வேணா. வாழ்ந்து காட்டுறேன் மேம். எனக்கு அதுதான் முக்கியம். சரி நீ இஸ்லாத்துல வாழ போறியா காபீர்ல வாழ போறியா? என்னோட முறையில வாழ்றியா, அவங்களுக்கு சம்மந்தம் இருந்தா நான் என்னோட முறையில நான் வாழ வைக்கிறேன். இல்ல எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ என்னோட வாடி அப்படின்னு சொன்னா அங்கே தான் போற மாதிரி வரும். அதான் என்னோட கேஸ், வேற எதுவும் கிடையாது. இதுதான் கரெக்டா சொல்லணுமா? இதுதான். ஒரு நிமிஷம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் நாங்கள். இந்த பையனை அந்த மாதிரி வந்து நம்ம வெளியில் போய் பேசிக்கிட்டு எல்லா முடிவு எடுத்துக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க கேட்ட மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க உங்ககிட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும், அவங்க என்ன உங்ககிட்ட இருந்து ஆசைப்படுறாங்க, என்னெல்லாம் செய்யணும்னா அது வழியில போய் நம்ம பேசி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்தான் அவங்களோட ஆசை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷபானா, சரிங்க மேம். நீங்க வளர்ந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அவங்க வீட்டுல. சரிங்க அது இவ்வளவு சீக்கிரமா மறந்துடாதீங்கம்மா. சரிங்க மேம். புரிஞ்சுதா? ம் நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வந்திருக்காருன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரிங்க மேம். புரிஞ்சுதா? சரிங்க. அவங்க இந்த வயசு அவங்க அதான் சொல்றாங்க, நான் வீடு விட்டு வெளியில வர மாட்டேம்மா, ஆனா என் பேத்திக்காக தான் நான் இதுவரை வந்திருக்கேன். அவ சந்தோஷமா வாழணும். அந்த பொண்ணை நான் வளர்த்திருக்கேன். அந்த பாசம் உங்களுக்கு இருக்குல்ல? ஓகே மேம், எல்லாம் ஓகே. அவங்க சொல்ற மாதிரியே ஓகே. ஸோ நேர்களே, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் நடக்கணும். அதுக்கு அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சந்தோஷமா நீங்க 2 பேரும் கிளம்புங்க, சந்தோஷமா வாழுங்க. நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஃபேமிலி வந்து எங்கள் 2 பேருக்கும் மத பிரச்சனை நிறையா இருந்தனால ரொம்ப சண்டையெல்லாம் நிறையா வந்துச்சு. எனக்கு மதம் முக்கியம் இல்லை, நான் இவரோட தான் வாழணும், எனக்கு இவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசிட்டேன். எங்கள் அம்மாவும் சரி என் பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கரெக்டாகவே சொல்லிட்டாங்க. இதனால என் வீட்டுக்காருக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இதை வச்சு எங்கள் அம்மா எதையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஜீ தமிழ் சப்போர்ட்டோட நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இனிமேல் என் வீட்டுக்காருக்கு எந்த உயிர் பயமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நாங்கள் ஜீ தமிழ் மூலமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இனிமேல் சந்தோஷமாக வாழ போகிறோம்.